ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு இது. தென் தமிழகத்திலே ஒரு கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் ஒரு ஆய்வு செய்ததாக அவளுடைய ஆய்வறிக்கை தமிழகத்திலே பரவலாக வார இதழ்களே வெளிவந்தது. அதாவது ஒரு ஆலயத்திற்குள்ளே வெற்றிலையை வைத்து அதிலிருந்து இந்த வெற்றிலையை வெளியே எடுத்தால் அந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கதிரியக்கமோ வேறு ஏதோ ஒன்று அந்த வெற்றிலை வழியாக அதை வெற்றிலையை கையில் எடுப்பவர்களுக்கு வருகிறது என்று ஏதோ சில தரவுகளை கொடுத்திருந்தார். இதை மிகப்பெரிய அளவில் அவர்கள் நிரூபித்து விட்டதாக சொன்னால், அதாவது என்ன காரணத்தினால் கோயிலுக்குள் வெற்றிலையை வைத்து பூஜை செய்கிறார்கள் என்பதுக்கு ஒரு அறிவியல் விளக்கம் இது. நமது முன்னோர் ஒன்றும் முட்டாளல் அல்ல, முன்னோர் என்றும் முட்டாளல் அல்ல என்ற வரியை சொல்லாத முட்டாள்களே தமிழகத்தில் இன்றைக்கு இருக்க மாட்டார். முன்னோர்களும் முட்டாளல் அல்ல, நாமும் முட்டாளாக இருக்கக்கூடாது. இந்த நிரூபணத்தை செய்தவரிடம் ஒரு எளிமையான கேள்வி, இது வெற்றிலை மட்டும் வைத்தால் வருகிறதா, வேறு எந்த இலையை வைத்தாலும் அந்த வகையான அதிர்வுகள் வருகின்றனவா? எல்லா இலைக்குமே அதனுடைய உயிர் இயல்பு காரணமாக சூழலுக்கு சில அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. வெற்றிலைக்கு மட்டும்தான் உண்டா என்று கேட்டால் இல்லை, எல்லா இலைக்கும். அப்படின்னா ஏன் வெற்றிலை மட்டும் வைக்கணும்? மிக எளிமையான பதில், தமிழக ஆலயங்களிலே இருக்கும் பூஜை முறை என்பது ஷோடச உபச்சாரம் என்பார்கள். 16 உபச்சாரங்களை செய்வது. அது அரசர்களுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரம். தெய்வத்தை ஒரு அரசனாக கற்பனை செய்து அந்த உபச்சாரங்களை செய்து மகிழ்கிறார்கள். அது பாவ பக்தியின் வெளிப்பாடு. பாவம் என்றால் உணர்வு ரீதியாக ஒன்றை ஒரு விதமாக கற்பனை செய்து கொள்வது. தெய்வத்தை ராஜாவாக, அன்னையாக, தந்தையாக, குழந்தையாக, தோழனாக எல்லாம் கற்பனை செய்து கொள்ளலாம், காவலனாக கற்பனை செய்து கொள்ளலாம். இதுதான் பாவபக்தி. அந்த பாவபக்தியில் ஒன்று தான் 16 உபச்சாரங்கள். அந்த 16 உபச்சாரங்களிலே துயிலெழுப்புதலிலிருந்து நீராட்டுதல், ஆடை அணிவித்தல், சந்தனம் பூசுதல், விசிறி விடுதல், தூபங்காட்டுதல், தீபங்காட்டுதல், அதில் ஒன்று தாம்பூலம் காட்டுதல். அப்படியே போய் பள்ளி உறக்கம் வரைக்கும் அது செல்கிறது. அதில் ஒன்று தான் தாம்பூலம். ஏன்னா தமிழகத்திலே, தென் தமிழகத்திலே ஒருவரை மரியாதை செய்வதற்கு தாம்பூலம் அளித்தல் என்பது ஒரு பெரிய பண்பாட்டு நடவடிக்கையாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவனுடன் செய்கிறோம். இது ஒரு குறியீட்டு செயல்பாடு, பாவபக்தியின் ஒரு வெளிப்பாடு. இதற்கு இப்படி ஒரு சில்லியான ஒரு அறிவியல் விளக்கம் தேவையில்லை. அந்த அறிவியல் விளக்கம் அந்த குறியீட்டு செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு டிவினிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கவித்துவத்தை, புனிதத்தை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. இது எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால், சில விளக்கங்களை அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகம் வழியாக கண்ணதாசன் கொடுத்தார். சிலது அனுபவ உண்மையை, சிலது அவர் புரிந்து கொண்ட அறிவியல். அதிலிருந்து ஆரம்பித்து இந்து மதத்துடைய எல்லா சடங்குகள், சாஸ்திரங்கள், கொள்கைகளுக்கும் ஒரு அறிவியல் விளக்கத்தை அளிப்பது என்பது ஒரு மனச்சிக்கலாக இங்கே பரவியது. அது எல்லா மதத்துக்கும் பரவி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். நிறைய கட்டுரைகளை இப்போ படிக்கிறேன். முதலில் நாம் ஒரு தெளிவு கொண்டு வேண்டும். அறிவியல் என்பது நாம் நினைப்பது போல சில எளிமையான நிரூபணங்கள் அல்ல. ஒன்று, அறிவியல் என்பது இன்று இரண்டாக பிரிந்திருக்கிறது. அறிவியல் வேற, தொழில்நுட்பம் வேற. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் என்பது கொள்கைகளும் அதனுடைய நிரூபணங்கள் அடங்கியது. டெக்னாலஜி என்பது அதனுடைய செயல்முறை விந்தைகளும் செயல்முறைகளும் அடங்கியது. செல்ஃபோன் என்பது ஒரு டெக்னாலஜி. அந்த செல்ஃபோனை உருவாக்கக்கூடிய கதிர்வீச்சு, கதிர் வாங்குதல், அதை ஒளியாகவும் மாற்றிக்கொள்ளுதல் ஆகியவற்றின் விதிகளைத்தான் நீங்கள் சயின்ஸ் என்று சொல்கிறோம். நாம் பெரும்பாலும் இங்கே டெக்னாலஜியை மட்டும்தான் படித்து கொண்டிருக்கிற வழிய அறிவியல் கல்வி தமிழகத்திலே அல்ல இந்தியாவிலே மிக குறைவு. டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் நமக்கு இருக்குது. டெக்னிக்ஸ் அறிவியல் அல்ல, அறிவியலுடைய ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான், அதனுடைய ஒரு நடைமுறை மட்டும்தான். அறிவியல் என்பது அதனுடைய அடிப்படை கொள்கைகளும் நிரூபணங்களும் மட்டும்தான். இந்த கொள்கைகளும் நிரூபணமே ரெண்டாக இருக்குது. அதில் கொள்கையை கண்கூடாக
நிரூபிப்பது என்பது எம்பிரிசிசம் என்று சொல்லப்படுகிறது. நிரூபணவாதம் என்று தமிழில் சொல்லுவோம். உதாரணமாக, தண்ணி என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்தது என்பதை அதில் மின்சாரத்தை செலுத்தி அதை இரண்டாக பிரித்து கண்கூடாக நிரூபிக்க முடியும். இவ்வாறு ஆயிரக்கணக்கான நிரூபண உண்மைகள் இருக்கின்றன. அந்த நிரூபண உண்மையின் அடிப்படையில் தான் தொழில்நுட்பம் உருவாகி வருகிறது, டெக்னாலஜி உருவாகி வருகிறது. இந்த நிரூபணவாதத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கொள்கைகளும் ஏராளமாக உள்ளன. அந்த கொள்கைகளை கண்கூடாக நிரூபிக்க முடியாது, தியரட்டிக்கலாக தான் நிரூபிக்க முடியும். அதை எல்லாரிடம் நிரூபிக்க முடியாது. அந்த தியரட்டிக்கல் ஸ்பியர்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையை வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய இன்னொரு அறிவியல் அறிஞர்கிட்ட தான் நிரூபிக்க முடியும். அதாவது கருந்துளை என்று ஒன்று இருக்கிறது, பிளாக் ஹோல், அதில் தான் கிராவிட்டி இல்லாமல் ஆகிறது என்று டாக்டர் சந்திரசேகர் வைத்த கொள்கையை அவர் முன்வைத்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக வெவ்வேறு அறிஞர்கள் விவாதித்து அதை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. பீர் ரிவ்யூ சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய சக அறிவு துறையாளர்களின் வட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அதெல்லாம் நிரூபிக்கப்படுகிறது. அது நிரூபிக்கப்படவில்லை, ஏற்கப்படுகிறது. அப்படி அறிவியலேயே நிரூபிக்க முடியாத எவ்வளவோ கொள்கைகள் இருக்கின்றன. பிற்பாடு அவை நிரூபிக்கப்படுகின்றன. E=mc² என்று ஐன்ஸ்டீன் சொல்லும்போது அது வெறும் கொள்கை, அது ஏற்கப்பட்டது. அதன் பிறகு ஓப்பன்ஹைமர் அணுகுண்டை வெடித்த பிறகுதான் அது நிரூபிக்கப்பட்டது. இன்னும் அதுபோல நிரூபிக்கப்படாத எவ்வளவோ கொள்கைகள் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. காலம் பற்றி, காலவெளி உறவு பற்றி, பிரபஞ்சம் பற்றி எவ்வளோ கொள்கைகள். எதிர்காலத்தில் அவை பல கொள்கைகள் தவறென்று நிரூபிக்கப்படலாம், தவறென்றும் ஆகலாம். ஆகவே நான் அறிவியல் என்பது கண்கூடான ஒரு 2-3 நிரூபணங்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அறிவியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பதும் தத்துவம் என்பதும் முற்றிலும் வேறானது. இதை நவீன சிந்தனையில் ஆன்டி எம்பிரிக்கல் தாட் என்று தான் சொல்லுவாங்க. அதாவது நிரூபணவாதத்திற்கு அப்பால் உள்ள அல்லது நிரூபணவாதத்துக்கு எதிரான இருக்கக்கூடிய சிந்தனைகள். ஒரு குறிப்பிட்ட விஷயம் அழகாக இருக்கிறது என்று எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட விஷயம் சுவையானது என்று எப்படி நிரூபிக்க முடியும்? எனக்கு சுவையான இருக்கும், இன்னொருத்தர் சுவையாக இருக்காது. எனக்கு உலகத்தில் நிறைய உணவுகள் சுவையாக தெரிந்ததே இல்லை. கட்டுங் கசப்பெல்லாம் பல நாடுகளில் சுவையாக கருதப்படுகின்றன. அப்போ இதெல்லாமே நிரூபணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் அனுபவம் சார்ந்த விஷயங்கள். அந்த விஷயங்களுக்கு தத்துவத்தில் வேறு வேறு பெயர்கள் போட்டு விவாதித்து கொண்டிருக்கிறாள். எசென்ஷியலிசம், அதனுடைய சாராம்சத்தை எடுத்துக்கொள்ளுதல், அதுக்கெல்லாம் நிரூபணம் கிடையாது. அவன் எல்லாமே அறிவியலில் நிரூபிக்கப்படணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அல்லது அறிவியலில் நிரூபிக்கப்பட்டால் தான் அது உண்மை என்று நம்பிக்கூடாது. அறிவியலை நிரூபிக்கப்பட்டதான் உண்மைன்னு நம்பினால்தான் எல்லாத்தையும் அறிவியலில் கொண்டு போய் பார்க்குறது என்று அசட்டுத்தனம் வரும். அப்போது நீங்கள் முன்னோர்கள் முட்டாள் என்று சொல்லவில்லை, ஆனால் முன்னோர்கள் முட்டாளின் உணர்த்துகிறீர்கள். எப்படி? முன்னோர்கள் எவ்வளவு சொல்லி வச்சுருந்தாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான அறிவியலுக்கு ஒத்து வந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம், அங்கே கொண்டு வந்து சேர்ப்போம். அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அறிவின்மை. தத்துவ கொள்கைகளுக்கு அப்படி அறிவியல் அடிப்படை இருக்காது. தத்துவம் வேறு துறை. தத்துவம் என்ற பொது இதுக்குள்ள பலவேறு துணை தலைப்புகள் வருகின்றன. அதில் ஒன்று அழகியல், ஏஸ்தெட்டிக்ஸ். அதுதான் கலைகளை இலக்கியத்தையும் தீர்மானிக்கிறது. அதுக்கும் நிரூபணவாதம் கிடையாது. எத்திக்ஸ் அல்லது அறவியல், ஒழுக்கவியல், அதுக்கும் நிரூபணவாதம் கிடையாது. இது தவறு, இது சரி, இது செய்யலாம் செய்யக்கூடாது என்று அறவியல் சொல்வதற்கு எந்த நிரூபணம் கொடுக்க முடியாது. இப்படி பல பிரிவுகள் தத்துவத்திற்குள்ளே உண்டு. அதில் ஒன்று தான் மெய்யியல் என்று நாம் சொல்கிறோம், அதாவது ஆன்மீகவாதம். அதற்கும் எந்த நிரூபணமும் இருக்க முடியாது. ஆனால் அது உணரப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதை அனைவரும் உணர முடியக்கூடிய தன்மையும் கூட இருக்கும். ஆன்மீகமான உண்மைகள் எல்லாம் அந்த உச்சத்திலிருந்து வரக்கூடியவை. அவை எப்படி ஏற்கப்படுகின்றன, எப்படி உருவாகின்றன பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஞானிக்கோ பல ஞானிகளுக்கோ அகவயமான சில தரிசனங்கள் தோன்றுகின்றன. அவற்றை அவர்கள் கவிதையாகவோ படிமங்களாகவோ உருவகங்களாகவோ சொல்கிறார்கள். சொன்ன உடனே பலருக்கு ஆமாம் அது உண்மைதான் என்று தோன்றுகிறது. அதை தான் ஆங்கிலத்தில் இவோகேஷன் என்று சொல்வார்கள். அந்த இவோகேஷன் வழியாக தான் அது ஏற்கப்படுகிறது, வழியாக நிரூபிக்கப்பட்டால் ஏற்கப்படுவதில்லை.
நிரூபிக்கப்பட முடியவும் முடியாது. வேதாந்தத்துடைய மையம் என்பது இவை அனைத்தும் ஒன்றே, பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றே, அறிபடு பொருள், அறிபவன், அறிவு, அறிதல், இந்த நான்கும் ஒன்றே என்று வேதாந்தம் சொல்லும். ஒரு தனம்தான் என்று சொல்லும். அதை ஒரு ஞானி சொல்லும்போது ஒரு சாமானியனுக்கு கூட ஏதோ ஒரு தருணத்தில் அந்த அனுபவம் இருக்கும். தன்னை மறந்து அவன் அனுபவித்த ஒரு தருணம் இருக்கும். அந்த இடத்துல அறிவும், அறிபடு பொருளும், அறிபவனும், அறிதல் நிகழும் தருணம் எல்லாம் ஒன்றா இருக்கும். ஆமாம், எஸ் அப்படிம்பா தான் இவோகேஷன். அது வழி அது ஏற்கப்பட்டு பேசப்பட்டு நிலைநிறுத்தப்படுகிறது. அதுக்கு ஒரு லெபார்ட்டரியில் கொண்டு வந்து ஆசிட் போட்டு டெஸ்ட் பண்ணி நிரூபிக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது, நிரூபிக்க முடியும், நம்பவும் கூடாது. ஆகவே ஆன்மீக உண்மைகளுக்கு அது சார்ந்த தளத்திற்கு சென்று கற்று புரிந்து கொண்டு ஏற்கோ மறுக்கோ வேண்டுமே ஒழிய அறிவியலை கொண்டு வந்து இழுக்கக்கூடாது. இந்த அறிவியல் வாதம் எதற்கு வருகிறது என்றால், உண்மையிலேயே இந்த தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். கற்றுக் கொடுப்பதற்கான அமைப்புகளும் கிடையாது என்று வைங்க. அமைப்பு இருந்தால் கூட அங்கே போய் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, நமக்கு புரியாது அப்படிம்பாங்க. நேரம் இல்லைங்க அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் டிவி பார்க்குறவங்க ஒரு 10 பக்கத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அந்த முட்டாள்தனத்திலிருந்து இந்த முட்டாள்தனக்கு எளிதாக வந்துடுவாங்க. அறிவியல் சொல்லுதுங்க இப்படி எவ்வளோ பைத்தியக்காரத்தனங்கள். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு மேலே சேட்டலைட் சுற்றி போகுது அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் வந்தால் உடனே நம்பிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மெய்யான ஒரு ஆன்மீக உருவகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறனோ அதுக்கான முயற்சி அவன்கிட்ட இல்லை. அதுக்கு ஒரு சிம்பிள் சயின்ஸ் ஒரு நிறுவனத்தை அழிச்சு சொன்னால் அதை நம்பி ஏற்றுக்கொள்வோம். எல்லாத்துக்கும் நாசாவை இழுப்பாங்க. நாசாவே சொல்லிடுச்சுங்க. நாசாவில் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், மொத்த இந்து மத வழிபாடே நீங்கள் தாங்க இங்கே அக்னாலஜி பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் சர்டிஃபிகேட் தான் அங்கே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சிரிப்பாங்க. நாசாவிலேருந்து இது வந்துருச்சுங்க. திருநள்ளாறு கோயிலுக்கு நாசா சர்டிஃபிகேட் வந்துருச்சு. சுசீந்திரம் கோயிலுக்கு நாசா சர்டிஃபிகேட் வந்துருச்சு. எவ்வளவு அசட்டுத்தனம்! இந்த அசட்டுத்தனத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு படித்தவங்க, கல்லூரியில் ஆசிரியராக இருக்கவர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பை எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறார். இதுதான் நம்முடைய நிலைமை. இது ஒரு வருந்தத்தக்க நிலைமை. இந்த வேறுபாடுகள் நமக்கு வேண்டும். தத்துவத்தை அது கீழ் தத்துவமாக இருந்தாலும் மேலே தத்துவமாக இருந்தாலும் தத்துவமாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். தத்துவத்திற்கு கற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய கிளைகளாக வரக்கூடிய அழகியல், அறவியல் உட்பட ஒவ்வொன்றையும் அதனுடைய தர்க்க விதிகளின்படி கற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய தர்க்க விதிகளின்படி தான் ஏற்கவும் வேண்டும், மறுக்கவும் வேண்டும். அந்த வகையான ஒரு மெய்யான தத்துவ கல்வியை அளிக்க முடியுமா என்ற முயற்சியில்தான் இப்போது எங்களுடைய முழுமை அறிவு யூனிஃபைட் விஸ்டம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த தத்துவ கல்வியை இன்றைக்கு அளித்து வருகிறோம்.